தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு எதிர்வரும் 4ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 10 மணி வரை சில வீதிகள் அவ்வப்போது மூடப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ்லைன் வீதி அவ்வப்போது மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காளிமுகத்துடன் சுதந்திர சதுக்கம் மற்றும் பத்திரமுல்லை அபிகம அதை சுற்றியுள்ள வீதிகள் எதிர்வரும் 5ஆம் தேதி அவ்வப்போது மூடப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இன்றி அரிசியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் எதிர்காலத்தில் அரிசியை இறக்குமதி செய்யுமாறு உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு பரிந்துரைத்துள்ளது. விவசாய கால்நடை வளங்கள் காடி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கம் தலைமையில் உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியிருந்தது. இதன்போது போதியளவு அரிசியை கையிருப்பில் வைத்திருக்கும் வகையில் அரிசி இறக்குமதி செய்வது தொடர்பில் அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு வருவது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. லண்டனில் இருந்து இலங்கைக்கு பறந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் அவசர சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த விமானத்தில் பயணித்த ஒருவருக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் காரணமாக இந்த விமானம் ஓமானின் மஸ்கட்டுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான UL 504 விமானமே இவ்வாறு ஓமானுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு உத்தேச முறையை நாடாளுமன்றத்தில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு முறையின் கீழ் தற்போது செலுத்தப்பட்டு வரும் நலன்புரி நன்மைகளின் பெறுமதியை அதிகரித்து குறித்த உத்தேச முறையை திருத்தம் செய்வதற்காக மார்ச் 17ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த திருத்தப்பட்ட அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு உத்தேச முறையை நாடாளுமன்ற அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு லிட்ரோ விற்பனையாளர்கள் பல வாரங்களாக பல பகுதிகளில் புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. லோப் எரிவாயு விலை உயர்வு காரணமாக லிட்ரோ எரிவாயுவை வாங்க நுகர்வோர் அதிக ஆர்வம் காட்டியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த முறை லிட்ரோ எரிவாயு விலை உயர்த்தப்படாவிட்டாலும் லோப் தனது 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை 420 ரூபாவாக உயர்த்தியுள்ளது. அத்தோடு 5 கிலோ சிலிண்டர் ரூபாய் 168 அதிகரித்து 1645 விற்பனை செய்யப்படும் என லோப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனியார் துறை ஊழியர்களின் மாதாந்திர குறைந்தபட்ச ஊதியத்தை 27,000 ரூபாவாக உயர்த்துவதற்கான சட்ட திருத்தங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக தொழிலாளர் அமைச்சு செயலாளர் SM பியதிச தெரிவித்துள்ளார். அத்தோடு அமைச்சரவைக்கு பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்கள் மே மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தனியார் துறை ஊழியர்களுக்கான மாதாந்த குறைந்தபட்ச சம்பளம் 21,000 ரூபாவாக உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அத்தோடு சம்பள உயர்வு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு ஏற்ப உள்ளதாகவும் அமைச்சு செயலாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பில் நேற்று கார் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஸ்தலத்திலே ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதுடன் அவருடன் பயணித்த நபர் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்முனை பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்ற கார் விபத்தில் உயர் மின்னழுத்த மின்சார கம்பம் உடைந்து விழுந்துள்ளது. ஸ்தலத்துக்கு விரைந்த மின்சார சபை ஊழியர்கள் தடைப்பட்டிருந்த மின்சாரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வேளை மோட்டார் சைக்கிள் தனது மகனுடன் சென்ற ஒருவர் குறுக்கே இருந்த மின்சார கம்பியில் சிக்கொண்டு இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது.
குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவையில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதாவது இலங்கையில் அதிகளவான மாவட்டங்களை கொண்டுள்ள வடமாகாணத்தில் தற்போது வவுனியா மாவட்டத்தில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் முன்மொழியப்பட்டுள்ள யாழ் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த மாதத்திலே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இந்த விலை பட்டியல்கள் வாரத்துக்கு ஒருமுறை நுகர்வோர் விவகார அதிகார சபையால் ஊடகங்களுக்கு வெளியிடப்படுகின்றன. இந்த வாரம் வெளியிட்ட 22 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகள் பின்வருமாறு அமைந்துள்ளன. அதன்படி 1 கிலோகிராம் கோதுமை மா 145 ரூபாய் 170 ரூபாய் வரையும், வெள்ளை சீனி 218 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரையும், பருப்பு 260 ரூபாய் முதல் 283 ரூபாய் வரையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு 140 ரூபாய் தொடக்கம் 193 ரூபாய் வரையும், இந்திய வெங்காயம் 140 ரூபாய் தொடக்கம் 174 ரூபாய் வரையும், பாகிஸ்தான் வெங்காயம் 100 ரூபாய் முதல் 135 ரூபாய் வரையும் மதிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டங்களை மீறியவை தொடர்பில் 413 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதியிலே 413 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. களுத்துறை பஸ்கடுவ பிரதேசத்தில் பேருந்தில் மோதி சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் என்று களுத்துறை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. பஸ்கடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 2 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதியே இந்த சிறுவன் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து பேருந்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது விளக்கமறிய வைக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை எதிர்வரும் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் சபாநாயகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணாவை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூடியூபர் கிருஷ்ணா மீதான வழக்கு நேற்று எடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழர்களிடம் நிதியுதவி பெற்று பிறருக்கு உதவுவதாக காட்டிக்கொள்ளும் யூடியூபர் கிருஷ்ணா அது தொடர்பிலான காணொலிகளையும் வெளியிடுவார். அந்த வகையில் யுவதி ஒருவரிடம் அநாகரிகமாக வார்த்தை பிரயோகித்தமை தொடர்பில் சர்ச்சையானதை அடுத்து யூடியூபர் கிருஷ்ணா கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.